வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் K7 டெக் டியூட்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் PL SQL அப்படின்றத என்ன அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். PL SQL அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Procedural Language for SQLன்னு சொல்லலாம். நார்மல் எஸ்கியூஎலுக்கும் அதாவது நார்மல் சீக்வலுக்கும் பிஎல் சீக்வலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்கியூஎல் அதாவது சீக்வல் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், சரிங்களா. பட் ஆனால் பிஎல் எஸ்கியூஎல் அப்படின்றது ஒரு ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியணும், சரிங்களா. ஸோ எஸ்கியூஎல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு டெக்ளரேட்டிவ் அப்படி இல்லைனா ஒரு டீட்டெயில்டு ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்லலாம், சரிங்களா. ஸோ இதில் டிக்ளரேட்டிவ் டீட்டெயில் ஓரியன்ட் லாங்குவேஜ் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் ஒரு எஸ்கியூஎல் கமாண்டில் க்ரியேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேபிள் க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் டீட்டெயிலாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் உள்ளே கொடுத்துருவேன், சரிங்களா. இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ க்ரியேட் டேபிள் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, சரிங்களா. இது ஒரு டீட்டெயில்டாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுங்கள். இதில் ஒரு 3 வேரியபிள் இருக்குது, அந்த 3 வேரியபிளையும் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு அர்த்தம், சரிங்களா. இதில் ப்ரொசீஜரல் அப்படின்ற பார்த்திங்கன்னா PLSQL, சரிங்களா. PLSQL பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட். அப்ளிகேஷனாக என்னது, நான் ஒரு ப்ராசஸ் பண்ணணும், அந்த ப்ராசஸ் ஓகேனா எனக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும். இதை தான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அதாவது PLSQLன்னு சொல்லுவோம், அதாவது அப்ளிகேஷன் ஓரியன்டாக சொல்கிறது. இதுக்கு ஒரு 2 ப்ரோக்ராம் இருக்குது. இந்த 2 ப்ரோக்ராமையும் நம்மளோட ரன் SQL கமாண்டில் எப்படி ரன் பண்ணி காமிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளோட ரன் SQL கமாண்டை ஓப்பன் பண்ணி நம்மளோட கொரியை டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ க்ரியேட் டேபிள் ஃபோன் டீட்டெயில் அப்படின்ற ஒரு கொரியை நான் டைப் பண்ணியிருக்கேன், சரிங்களா. ஸோ இதில் ஃபோன் நம்பர், சரிங்களா, அது யூசர் நேம், அதே மாதிரி அவங்களோட அட்ரஸ், இந்த மாதிரி ஒரு 3 டீட்டெயில் வச்சுருக்கேன். ஸோ இதை கொடுத்தோன்னே டேபிள் க்ரியேட் ஆகிரும். இந்த டேபிளுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சில இன்புட்ஸ் நான் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 இன்சர்ட் வேல்யூ நான் என்னோடய வேல்யூக்குள்ளே, அதாவது என்னோடய டேபிள்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இதுக்கு நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் கொரி எழுதி நம்மளோட டேபிளை வியூ பண்ணி பார்த்துட்டா என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்ம என்ன டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த டேபிள் கொடுத்திங்கனால உங்களோட எத்தனை ஃபோன் நம்பர் இருக்குது, தென் எத்தனை யூசர் நேம், தென் எத்தனை அட்ரஸ், இது எல்லாமே நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்றத நம்ம கொண்டு வர போகிறோம். அதாவது PLSQL அப்படின்றத நம்ம இங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட PLSQL நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ செட் சர்வர் அவுட் ஆன் அப்படின்றத நம்ம ஆன் பண்ணியாச்சு. அதாவது இதுக்கு தான் ஒரு PLSQL ஸ்டார்ட் பண்ணுறது. இதுக்குள்ளே என்னோடய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது PLSQLக்குள்ளேயே ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன்ஸை நான் எழுத போகிறேன். க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் ஃபோன் நம்பர், ரிட்டன் வேர் கேர் இஸ் அட்ரஸ். இது இந்த ப்ரொசீஜரில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், அதாவது என்ன பண்ணுது அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சில ஃபோன் நம்பர்ஸ்லாம் வச்சுருக்கேன், சரிங்களா. அந்த ஃபோன் நம்பர் இருக்கிற அட்ரஸை தூக்கி எனக்கு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு அட்ரஸ் வேல்யூ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 999887771 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த நம்பர் இருந்துச்சு, ரெண்டுமே நான் கொடுக்குற நம்பரும் இந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபோன் நம்பரை எனக்கு எடுத்துகிட்டு எனக்கு ரிட்டன் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் லாங்குவேஜ். இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் டைப் பண்ணியாச்சு, எண்டு வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்லாஷ் கொடுத்துட்டிங்கன்னா, சரிங்களா. ஸோ ஸ்லாஷ் கொடுத்துட்டிங்கன்னா என்னோடய ப்ரொசீஜர் லாங்குவேஜ் இதோட க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஸ்லாஷ் கொடுத்தோன்னே வரும், எப்படி வரும் பாருங்கள், ஃபங்க்ஷன் க்ரியேட்டட், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எப்படி ரன் ஆகுது இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு பார்ப்போம், சரிங்களா. அதுக்கு நம்ம ஒரு கொரி மட்டும் எழுத போகிறோம். இப்போது இந்த மாதிரி செலக்ட் கொரி நான் ஒரு எழுதியிருக்கேன், செலக்ட் ஃபோன் நம்பர் ஃப்ரம் ஃபோன் டீட்டெயில்ஸ். இப்போது நான் அந்த டேபிளில் இருக்க ஏதோ ஒரு ஃபோன் நம்பரில் இருக்க அட்ரஸை நான் ஃபெச் பண்ணி எனக்கு கொண்டு கொடுக்கணும், சரிங்களா. ஸோ இப்போ இதில் அந்த டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரு அடித்தோம்னா என்னதோ அந்த இது நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா சென்னை அப்படின்றது CHN அப்படின்றது ஷார்ட்டாக அடிச்சிருக்கேன். ஸோ அதோட ஃபெச் டீட்டெயில்ஸை கொண்டு கொடுக்கும். இதுதான் ப்ரொசீஜரல் SQL கமாண்ட் அப்படின்றது, சரிங்களா.
இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை விட அது ஈஸியாக ரொம்ப புரியும். சரிங்களா? அடுத்த ப்ரோக்ராமும் ரன் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த க்ரியேட் பண்ணதுக்கு வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு திருப்பி ஒரு அதாவது திருப்பி ஒரு கொரி எழுதுகிறோம். அந்த கொரியை நம்ம வந்து போட்ட உடனே அதோட வேல்யூ நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது. அவ்வளோதான். இந்த ஒரு PL/SQL ஃபங்க்ஷனுக்கு எப்படி வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்கு எப்படி அவுட்புட் கொண்டு வரது அப்படின்றது இது ஒரு ப்ரோக்ராம். இன்னொரு ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ரொசீஜரலாக எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்றத நம்ம செகண்ட் ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ரொசீஜர் ஃபார்மேட்டை நம்ம வந்து ஈஸியாக எப்படி வந்து நம்மளோட PL/SQLக்குள்ளே கொண்டு வரது அப்படின்றது. இதில் போய் நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த டேபிளுக்கு என்னோடய வேல்யூஸை நான் இன்சர்ட் பண்ணணும். என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப் அதான். இந்த மாதிரி ஒரு 3 வேல்யூஸை நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு ஐட்டம் கோடு, தென் ஐட்டம் நேம், தென் அதே மாதிரி எத்தனை குவான்டிட்டி, தென் அதே மாதிரி என்னைக்கு டேட். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்குரிய வேல்யூஸை நான் வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம டேபிள்ஸில் என்னென்னலாம் வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே வந்து ஷோ பண்ணி காமிச்சிருக்கோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு நம்ம ஷோ பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்குரிய ப்ரொசீஜர் ஃபார்மேட்டை நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜரில் என்ன இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சேம் போன ப்ரோக்ராமில் எப்படி பார்த்தோமோ அதே தான், கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலாக வந்து இதில் 2 இது யூஸ் பண்ணியிருப்போம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதை பண்ணு, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இதை பண்ணு. சரிங்களா? இப்போ நான் இங்கே என்னோட என்னென்னலாம் வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக இங்கே வச்சுருக்கேன். சோப்பு, பென்னு, பால். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போதுன்னா இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஐட்டம், அதாவது ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு நான் அந்த ப்ராடக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்டை எனக்கு காமிக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு நோ டேட்டா ஃபவுண்ட், அதாவது நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்றது எனக்கு வரணும். சரிங்களா? வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் க்ரியேட்டட் அப்படின்னு இருந்துச்சு. போனது நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதணும். ப்ரொசீஜர் எழுதலை, ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துச்சு. இப்போது ஒரு ப்ரொசீஜராக எழுதியிருக்கோம். ப்ரொசீஜர்னால் ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை பண்ணு, தப்பாக இருந்துச்சுன்னா இதை பண்ணு, அவ்வளோதான். இப்போ என்னோடய நெக்ஸ்ட் கொரி பார்த்திங்கன்னா EXEC, அதாவது எக்ஸிக்யூட். SPL1 அப்படின்றது என்னோடய ப்ரொசீஜர் நேம். சரிங்களா? இங்கே மேலே பார்த்தீங்கன்னா SP1 அப்படின்றதுக்கு ப்ரொசீஜர் நேம். இப்போ இதில் வந்து என்னோடய நம்பர்ஸ், அதாவது என்னோடய ப்ராடக்டோட நம்பரை நான் கொடுக்க போகிறேன். இப்போ 1 அப்படின்ற நம்பர் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய 1 அப்படின்றத கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா இருக்கும் சோப் PL/SQL ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்றது வரும். சரிங்களா? இப்போது அதே மாதிரியே நான் உள்ளுக்குள்ளே என்னோடய வேல்யூ வந்து நான் 3 அப்படின்றத கொடுத்தேன்னா 3 வந்து ஆல்ரெடி இருக்குது. சரிங்களா? ஸோ 3 வந்து பால், PL/SQL ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இதே நான் இல்லாத ஒரு நம்பர் ஏதாவது நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 5 அப்படின்ற நம்பர் நான் கொடுத்துட்டு என்டர் அடிச்சேன்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்றது எனக்கு வரணும். ஸோ என்னோடய ப்ராடக்ட் வந்து இருந்துச்சுன்னா எனக்கு அவுட்புட் காமிக்கணும், இல்லைனாலும் எனக்கு ஒரு அவுட்புட் காமிக்கணும். இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் உள்ளே இருக்குது, என்ன ப்ராடக்ட் அப்படின்ற நேம் காமிக்குது, இல்லைன்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்றது காமிக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஒரு PL/SQL உள்ள ப்ரொசீஜரில் எப்படி ரன் பண்ணுறது, ஃபங்க்ஷனில் எப்படி ரன் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் திங் தான். ஸோ PL/SQL அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட். நான் கொடுக்குற ப்ராசஸ் வந்து ஓகேவா இல்லையா அப்படின்றத நமக்கு தெரிவிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.